நம்ம ஆசைப்படுறத நம்ம பார்க்கணும்னா அவர் நினைக்கணும். அவர் நினைக்கணும். எப்படி நினைக்கணுமா? இரக்கம் செய்ய நினைத்து. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ நம்ம ஆசையா இருந்தா பார்க்கலாமா? ஆசையா இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்டதை பார்த்தாங்களா? இல்ல. ஆபிரகாம் எதன் மேல ஆசையா இருந்தான் என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல, வார்த்தையை சொன்ன கர்த்தர் மேல. இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சிருக்கணும். எதை பார்க்க விரும்புறீங்க? இன்னைக்கு 99.9% மக்களும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதை பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் ஆபிரகாமை போன்ற ஆட்கள் தான் வார்த்தையை சொன்ன கர்த்தரை பார்க்க விரும்புறாங்க. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சொன்ன வார்த்தையை நான் பார்க்கணும், வார்த்தையை சொன்ன உங்களையும் நான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதையும் பார்க்கணும், வார்த்தையை நிறைவேற்றினவரை நாம் பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் வார்த்தை நிறைவேறினா போதும், வார்த்தையை நிறைவேற்றினவரை. அதனால இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன்னா அவன் மேல அப்படி ஒரு முத்திர குத்த காரணம் வெளிப்படுத்தல் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பினேன். சத்தத்தை பார்க்கும்படி திரும்பினேன்னா என்ன பேசினார் இல்ல, யார் பேசினா, என்ன பேசினாரோ அதை பார்க்கணும், இல்ல யார் பேசினாரோ அவரை பார்க்கணும். ஆமென். அப்போ நான் காண ஆசையாயிருந்து அதை கண்டு களிகூற வேண்டுமானால் யார் நினைக்கணும்? இரக்கம் செய்கிற கர்த்தர் நினைக்கணும். கர்த்தர் நினைத்து கர்த்தர் ஆதரவா இருந்தால் என் கண்கள் எதை காண விரும்புகிறதோ அதை கண்டு களிகூற கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நினைக்கணும். 105வது சங்கீதம், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். 105வது சங்கீதம் அதனுடைய 42வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும், அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஹோலி ப்ராமிஸ். பரிசுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து மட்டும் இல்ல, ஆபிரகாமையும் நினைத்து. இனி நல்ல கவனிக்கணும். இன்று பேசும்படி ஆவியானவர் ஒரு வார்த்தை அப்படி ஆழமா இருதயத்தில் வைத்தார். அவர் ஒரு வார்த்தை நிறைவேற்ற நினைக்கும் போது அதை யாருக்கு சொன்னாரோ அவங்களையும் சேர்த்துதான் நினைப்பாரோ. ஏன் அநேகர் வாழ்க்கையில் வார்த்தை இன்னும் வெறும் வார்த்தையாவே இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் வாக்குத்தத்தம், வாக்கை நிறைவேற்றினார், வாக்கை நிறைவேற்றினார், வாக்கை நிறைவேற்றினார் சொல்லிவிட்டு இந்த இடத்துல வரும்போது அந்த வாக்குக்கு முன்னாடி ஒரு வேர்டு ஆட் ஆகுது. என்ன வேர்டு? பரிசுத்த வாக்குத்தத்தம், holy promise. He remembered his holy promise and Abraham his servant. ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க. மாசம் பிறந்தா வாக்குத்தத்தம், பைபிளை திறந்தா வாக்குத்தத்தம், வருஷம் பிறந்தா வாக்குத்தத்தம், டிவியை திறந்தா வாக்குத்தத்தம், யூடியூப் தட்டினா வாக்குத்தத்தம், ஃபேஸ்புக்கை இழுத்தா வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் வாக்குத்தத்தம், தத்தம் 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 தத்தம். ஆனா என்ன ஆண்டவரே, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வார்த்தையை நினைக்கும் போது அதை கர்த்தர் யாருக்கு சொன்னாரோ அவரையும் சேர்த்து நினைக்கிறார். அப்ப இந்த இடத்துல அப்படி நினைக்கும் போது வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி என்ன ஆட் ஆகுதுன்னா ஹோலி. அப்ப வாக்குத்தத்த சந்ததி
எப்படியோ இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏன் நீதி நியாயம் அழுக்கான கந்தை, அவருடைய ஒரு நீதி இருக்கிறது, அவருடைய ஒரு பார்வை இருக்கிறது. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவன் இருக்கிற இடத்துல நிறைவேற்ற வேண்டியதானே. ஏன் கல்தையர் பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்? ஏன் பிரித்தெடுக்கணும்? ஏன் ஆபிரகாமா உருவாக்கணும்? ஏன் அது நிறைவேற்றும் போது ஆபிரகாமே, நான் உன்னையும் சேர்த்து தான் பார்ப்பேன். வார்த்தையை மட்டும் நான் பார்க்க மாட்டேன் ஆபிரகாமே, உன்னையும் சேர்த்து தான் பார்ப்பேன். கர்த்தர் ஆபிரகாமையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, நான் நினைச்சிட்டு வார்த்தையை மட்டும் நினைப்பாரு. ஆண்டவர் என்னை மறந்தாலும் நீர் சொன்ன வார்த்தையே. ஆமே, பல நேரத்தில் தாவீது மாதிரி தான், ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ரைட்டுப்பா. ஆனா ஒன்ன வார்த்தையை நினைச்சா செய்யணும்னு தோணுது, ஒன்ன நினைச்சா. ஆமென். இந்த மூன்றாவது நாள்னாலே உயிர்ப்பின் நாள். ஆனா முதல் வார்த்தை கேட்டோன்னே எல்லாருக்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள், அவர் பரிசுத்த வாக்கு. ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பரிசுத்தம், அவர் இருக்கிற இடம் பரிசுத்தம், அவருடைய செயல்கள் பரிசுத்தம். அவர் பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் ஆபிரகாமையும் நினைத்து, நல்ல கவனிங்க, அந்த இடத்துல ஆபிரகாமையும் நினைத்துன்னு மட்டும் இல்லாம தம்முடைய தாசனாகிய, தாசன் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்க தெரியுமா? செர்வெண்ட். செர்வெண்ட். வாக்குத்தத்தம் பெற்றவன் வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு செர்வெண்ட் ஆயிரணும். 17 ஆமேன் வருது. பிள்ளைன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு செர்வெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமென். வாக்குத்தத்தம் பெற்றவன் வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு செர்வெண்ட் ஆயிட்டானா, அவர் வாக்குத்தத்தத்தையும் அவனையும் நினைத்து சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே அடிமை நான். சர்வெண்ட்னா என்ன சொல்லுங்கப்பா, செய்றேன். சாமுவேல் பிள்ளையாண்டான் தான் கர்த்தர் சொல்றார். ஆனா சாமுவேல் ஆண்டவரை பார்த்து சொல்றார், அடியே அடியே. நம்ம எல்லாம் வாக்கு தத்துவம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி வாழ்றோம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாக்கு தத்தம் பெற்றவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். யோனத்தான தாவீது உடன்படிக்கை செய்து கொள்வான். 1 சாமுவேல் 20:15-16 வசனங்கள்ல பார்க்க முடியும். யோனத்தான் சொல்லுவார், உங்க சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் வேறு இருக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றான். 16வது வசனத்துல இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ண ஓகேன்னு ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டு நேர போய் அப்பா கிட்ட போய் தாவீதை போட்டு கொடுக்கல, தாவீதுக்கு எதிராக மாறல. கடைசி வர 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும்,
நான் வாக்கு பண்ணினபடி தயவு பாராட்ட யாராவது இருக்கிறாங்களான்னு தாவீது கேட்காம யோனத்தானின் நிமித்தம் தயவு பாராட்ட. தேவ நிமித்தம். கீழே நான் யோனத்தான் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி. அடுத்த வார்த்தை, அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று. 2 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சவுலின் யோனத்தான் மட்டும் பிள்ளை கிடையாது. உடன்படிக்கை பண்ணியாச்சு, வாக்கு பண்ணியாச்சு. ஆனா சவுலுக்கு வீட்டுல யோனத்தான் மட்டும் பிள்ளை கிடையாது. இன்னும் பிள்ளைங்க உண்டு, அந்த பிள்ளைங்களுக்கு தலைமுறைகள் உண்டு. ஆனா தாவீது யாரதான் நினைக்கிறாரு? யோனத்தான் தான் நினைக்கிறார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை. தேவன் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து, எல்லாருமே வாக்கு தத்தம் பெற்றிருக்கிறோம். வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போதே இங்க பாரு, புறப்படுங்கிறார். ஏன்னா இனி ஆபிரகாமே உன் மேல இருக்கிற வாக்கு தத்தம் இனி நீ ஏன் ஆளுகைக்கு கீழே இருக்கணும். நான் உன்னை கைட் பண்ண விரும்புறேன், நான் உன்னை நடத்த விரும்புறேன். ஆண்டவர் என்ன எனக்கு நடத்த தெரியும், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதுனால காண ஆசையா இருக்கிறோம், ஆனா காணவில்லை. காண வேண்டியதை கண்டு களிகூற கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்ற நினைக்கும் போது அவர் நம்மை நினைக்கணும். அவர் நம்மை நினைக்க விரும்புகிறார்.